குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது 5ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் 6வது படம் காணாமல் போன பணப்பை. 6.1 ஒரே பொருள் தரும் சொற்களை இணைப்பேன் எழுதுவேன். ஒரே பொருள் தரக்கூடிய சொற்களை இணைச்சு நம்ம எழுத போகிறோம். இப்போ வணிகன், சன்மானம், மனம், மூதாட்டி, அரசன், உள்ளம், வெகுமதி, பாட்டி, மன்னன், வியாபாரி. வணிகன், வியாபாரி அவங்க மேட்ச் பண்ணியிருக்காங்க, பொருத்தியிருக்காங்க. சன்மானம்னா வெகுமதி, மனம்னா உள்ளம், மூதாட்டி, பாட்டி, அரசன், மன்னன். இங்கே நம்ம எடுத்து எழுதணும். வணிகன், வியாபாரி, சன்மானம், வெகுமதி, மனம், உள்ளம், மூதாட்டி, பாட்டி, அரசன், மன்னன். 6.2 சொற்கோபுரம் அமைப்போம். இங்கே நமக்கு ஒரு சொற்கோபுரம் கொடுத்துருக்காங்க, ஒரு வாக்கியம் கொடுத்துட்டாங்க. அந்த வாக்கியத்துக்கு என்ன விடையோ அதை நம்ம அந்த சொற்கோபுரத்தில் எழுதுகிறோம். பசுவை குறிக்கும் எழுத்து ஆ. மரங்கள் நிறைந்த இடம் காடு. தமிழ்நாட்டின் மாநில விளையாட்டு கபடி. மேடு என்பதன் எதிர்ச்சொல் பள்ளம். இந்தியாவின் தேசிய மரம் ஆல மரம். இப்போ இந்த எல்லோ கலரில் எழுதியிருக்கக்கூடிய அந்த எழுத்தை மட்டும் நம்ம எடுத்து எழுதணும் அப்படின்னா விளையாட்டு மைதானத்தின் பெயர் ஆடுகளம். 6.3 சரியான சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுவேன். இங்கே சொற்கள் கொடுத்துட்டாங்க, வாக்கியம் கொடுத்துட்டாங்க. அந்த வாக்கியத்துக்கு தகுந்த பொருத்தமான சொல்லை எடுத்து எழுதணும். வழியில் பணப்பையை அரசனிடம் கொடுக்கும் உள்ளம் பணத்துடன் பாராட்டினார். வணிகன் பணத்துடன் ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தான். நம்ம கதையை நன்றாக படித்திருந்தால் இதை நாம் சரியாக எழுதலாம். வழியில் பணப்பை காணாமல் போனது. அரசனிடம் சென்று முறையிட்டான். மூதாட்டி பணப்பையை எடுத்து கொடுத்தார். அரசர் மூதாட்டியின் நேர்மையை கண்டு பாராட்டினார். கொடுக்கும் உள்ளம் கொண்டவரே பணக்காரர் என்றார் அரசர். அடுத்த ஒரு பேரா கொடுத்துருக்காங்க. அந்த பேரா படித்து பார்த்து கீழே இருக்கக்கூடிய வினாக்களுக்கு விடை எழுதணும். நாங்களே படிப்போம், விடையளிப்போம். வணிகர் ஒருவர் தன் ஆடுகளை விற்று பணத்துடன் சென்று கொண்டிருந்தார். அந்த பணத்தை கொண்டு மேலும் ஆடுகள் வாங்கி விற்று நிறைய லாபம் பெற்று பெரும் பணக்காரன் ஆவேன் என்று கற்பனை செய்தார். அப்போது அவனையும் அறியாமல் பணப்பை காணாமல் போனது. என்ன பண்ணுறாரு, ஆடை விற்றுட்டு பணத்தை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. அப்போ அவர் யோசிச்சுட்டு வர்றாரு, இதை பணத்தை கொண்டு போய் நிறையா ஆடு வாங்கி விற்று நிறையா நம்ம லாபம் சம்பாதிப்போம் அப்படின்னா. அப்படி யோசிச்சுட்டு வரும் பொழுது அந்த யோசனையை பணத்தை நழுவி விட்டுறாரு. உடனே சிற்றரசரிடம் சென்று முறையிட்டார். தனது பணப்பையை தருபவர்களுக்கு 40 பணம் சன்மானம் தருகிறேன் என்று அரசரிடம் கூறினார். போய் அரசிட்ட போய் சொல்கிறாரு, அதை கண்டுபிடிச்சி கொடுக்கவங்க 40 பணம் சன்மானம் தரேன்னு. அரசரும் மக்களுக்கு இச்செய்தியை அறிவித்தார். மூதாட்டி ஒருவர் பணப்பையை கண்டெடுத்தார். அதை அரசரிடம் ஒப்படைத்தார். பணப்பையை பார்த்ததும் வணிகரின் மனம் மாறிவிட்டது. மூதாட்டிக்கு சன்மானம் தர மறுத்தார். பின்பு அரசனிடம் தனது பணப்பையில் அதிக பணம் இருந்ததாகவும் இப்போது குறைவாக இருப்பதாகவும் பொய் சொன்னார். இதை அறிந்த அரசன், இந்த பையில் பணம் குறைவாக இருப்பதால் இது உன்னுடையது இல்லை என்று கூறி வணிகரை அனுப்பிவிட்டார். மூதாட்டியின் நேர்மையை பாராட்டி பணப்பையை அவருக்கு பரிசாக வழங்கினார். இப்போ அரசர் மக்களுக்கு செய்தியை அறிவிக்கிறாரு. அப்போ செய்தி கேட்டோன்னு ஒரு பாட்டி கொண்டு வந்து அந்த பணப்பையை தராங்க. வணிகர் அந்த பணப்பையை பார்த்து வாங்கின உடனே அவருக்கு மனசு மாறிடுது. இதுதான் கிடைச்சது, இவருக்கு எதுக்கு நம்ம சன்மானம் கொடுக்கணும்னு. உடனே இது பணம் அதிகமாக இருந்தது, குறைவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உடனே ராஜா என்ன சொல்லிட்டாரு, அதிகமாக இருந்ததில்லை, அப்போ இந்த பை ஒன்றுது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி மூதாட்டிக்கே அவருடைய நேர்மையை பாராட்டி கொடுத்துட்றாரு. வணிகர் ஏமாந்து போகிறாரு. அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம என்ன சொல்கிறோமோ அதை சரியாக நம்ம செய்யணும், யாரையும் ஏமாற்றக்கூடாது. இப்போ இதுக்கு ஒரு சில வினாக்கள் கொடுத்துருக்காங்க. அந்த வினாக்களுக்கு உண்டான விடையை நம்ம பார்ப்போம். யாருடைய பணப்பை காணாமல் போனது? யாருது? வணிகர். அரசரிடம் மூதாட்டி ஒப்படைத்தது பணப்பை. அரசர் மூதாட்டியின் நேர்மையை பாராட்டி பரிசு கொடுத்தார். நேர்மை. சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. வணிகர் ஆடுகள் வளர்த்தார். நீ செல்லும் வழியில் பணப்பையை கண்டால் என்ன செய்வாய்? இப்போ நீங்கள் போகிறீங்க, பணப்பையை காவல் நிலையத்தில் ஒப்படைப்பேன். 6.5 புத்தகத்தில் தேடி எழுதுவோம். பணக்காரர் என கூறப்படுபவர் யார்? யார் பணக்காரன்னு சொல்கிறாங்க? சொன்ன சொல் பிறழாமல் மற்றவர்களுக்கு பெருந்தன்மையுடன் கொடுக்கும் உள்ளம் படைத்தவரே பணக்காரர். வணிகர் எவ்வளவு பணம் சன்மானம் தருவதாக கூறினார்? 40 பணம் சன்மானமாக தருவதாக கூறினார். வணிகர் சிந்தித்தது என்ன? பாடப்பகுதியில் தேடி எடுத்துள்ளுக. மூதாட்டிக்கு வெகுமதி தந்தால் தன் பணம் குறைந்துவிடுமே என்று சிந்தித்தார். பணப்பையை அரசரிடம் ஒப்படைத்தது யார்? பணப்பையை அரசரிடம் ஒப்படைத்தது வயதான மூதாட்டி.
பாருங்கள், விளையாடி வெளியேறு. கடலை குறிக்கும் சொற்களின் மீது தாவி குதித்து வெளியே செல்லுங்கள். இப்போ கடலை குறிக்கிறது ஆழி, பௌவம், பறவை, சமுத்திரம். இதுக்கு நமக்கு சொல்லகராதியில் 108வது பக்கம் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து நம்ம எழுதலாம். அப்போ அந்த கடலுக்கு உண்டான வேறு பெயர்கள் நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும். படங்களுக்குரிய சொற்களை எடுத்து எழுதுவேன். படம் கொடுத்துட்டாங்க, அதுக்குண்டான இங்கே சொற்கள் 3 கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கு என்ன எழுத்து சரியாக வருமோ அந்த சொல்லை எடுத்து எழுதணும். இது வந்து கிளியோட மூக்கு அழகு அப்படின்னு சொல்லுவோம். அழகு. வாழை, ஓட்டுநர். வெளிச்சத்துக்கு பொதுலகரம், ஒளி. இப்போ சரியான மயங்கொலி எழுத்துக்களை கரெக்டானதை கண்டுபிடிச்சு நம்ம எழுதணும். அடுத்தவங்க 6.7 உரிய சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுவேன். அறையின் ஓரம், மூளை, ஒற்றலகரம். வாசலில் போட்ட வண்ண கோலம், ஒற்றலகரம். நுங்கு எந்த மரத்தில் கிடைக்கும்? பனை, ரன்னகரம். கடித்து தின்னும் தின்பண்டம், முறுக்கு, கசட தவற. ஒளியை கொடுப்பது விளக்கு, பொதுலகரம். இதை நம்ம சரியாக எடுத்து எழுதணும். படிப்பேன், விடையளிப்பேன். இங்கே பாருங்க, சொற்கள் கொடுத்துட்றாங்க, கீழே விளையாடிட்டு இருக்காங்க. அந்த உண்டான சரியான சொற்களை எடுத்து எழுதணும். வாழை மரத்திற்கு அருகில் நின்று நாய் வாலை ஆட்டியது. சிறுவர்கள் கோழி விளையாடும் போது கோழி குறுக்கே வந்தது. பூவின் மனம் கோதைக்கு பிடித்தது, அதனால் மனம் மகிழ்ந்தாள். எலி பொறியில் உள்ள பொறியை எலி தின்றது. பொறியை எலி தின்றது. இப்போ சரியான பொருள் வரக்கூடிய எழுத்துக்கள் கொண்ட சொற்களை நாம் இந்த வாக்கியத்தை படித்து சரியானதை எழுத வேண்டும். உரிய சொற்களால் தொடர்களை நிரப்புவேன். பனை, தவளை, அக்கறை, வலை, தவளை, வலை, அக்கறை. இது எல்லாமே நமக்கு மயங்கொலி சொற்கள் தான். அந்த நாம் படத்தை பார்த்து அந்த வாக்கியத்தை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எது பொருத்தமான சொல்லோ அதை போடணும். மணியும் அவனுடைய அண்ணனும் ஆற்றின் அக்கறைக்கு கரை சென்று வலையை கொண்டு மீன் பிடித்தனர். மீன் பிடிக்கக்கூடிய வலை, ஒற்றலகரம். அவற்றை வீட்டிற்கு கொண்டு வரும் வழியில் இருவரும் கூரை வைய தேவையான பனையை மர ஓலைகளை சேகரித்தனர். அப்போது வழியில் கிடந்த நண்டு ஒன்று வேகமாக வலை, பொதுலகரம், வலைக்குள் ஓடி மறைந்தது. வீட்டிற்கு வந்தவுடன் திண்ணையில் ஓலைகளை வைத்துவிட்டு வீட்டிற்கு உள்ள இருந்த ஒரு பெரிய தவளையில் மீன்களை கொட்டினர். நம்ம சாப்பாடு செய்யக்கூடியது. அப்போது மீன்களுடன் பிடிபட்ட ஒரு பச்சை தவளை. இது என்னது? தவளை, நம்மளுடைய ஒரு உயிர், தாவி வெளியே விழுந்தது. இவர்கள் பசியோடு வந்திருப்பதை கண்டதும் அம்மா அக்கறையுடன் பலகாரம் உண்ண அழைத்தார். அக்கறைனா அவங்க மேலே இருக்கக்கூடிய ஒரு பொறுப்புணர்ச்சி. அக்கறையுடன் பலகாரம் உண்ண அழைத்தனர். அடுத்தவங்க படிப்பேன், மின்னுவேன். அட்டவணையை படிப்பேன், விடை எழுதுவேன். அட்டவணையை படிப்பேன், விடை எழுதுவேன். நொடி, பொருள், தொகை, மௌவல், கோபுரம், தொழு, ஓம், சொல், தொட்டி, கொடி, தோட்டம், கோட்டை, ஆமையோடு, தோசை, கொக்கு, மொட்டு, போர்வை, பௌர்ணமி, கோரைப்புல், சோறு, பொட்டு, மோதிரம், பொறுப்பு, தொலைவு, பொன் வண்டு, தோழி, கோலம், நாடோடி, சொட்டு, பேரொளி, சோலைக்குயில், சோம்பு, சோளம், கோடு, கௌதாரி, தோரணம், குயிலோசை, போட்டி, பொறி, சொந்தம், வவ்வால், காணொளி, வலையோசை. இப்போ காதால் கேட்கக்கூடியவை நொடி, சொல், சொட்டு, பேரொளி, குயிலோசை. குளக்கரையில் காணப்படுபவை ஆமை, கொக்கு, கோரைப்புல். இதெல்லாம் எழுதியிருக்கோம். இன்னும் ஏதாவது அங்கே விடுபட்டுதான் நீங்கள் எடுத்து எழுதுங்க. படிப்பேன், மகிழ்வேன். கொல்லை, கொல்லை, சோளக்கொல்லை, தொலைவில் சோளக்கொல்லை, வெகு தொலைவில் சோளக்கொல்லை, கொய்யா.
கொய்யா சிவப்பு கொய்யா மரத்தில் சிவப்பு கொய்யா தோட்டத்து மரத்தில் சிவப்பு கொய்யா. மோதிரம் மோதிரம் அழகிய மோதிரம் கையில் அழகிய மோதிரம் கோகிலா கையில் அழகிய மோதிரம். போர்வை போர்வை நெய்த போர்வை நூலால் நெய்த போர்வை பருத்தி நூலால் நெய்த போர்வை. சொற்களை இணைத்து தொடர் படிப்பேன். தோழர்கள் அமைத்த தோட்டம் தோழர்கள் அமைத்த கோட்டை தோழர்கள் அமைத்த தொட்டி தோழர்கள் அமைத்த தொழுவம். என்னுடைய மோதிரம் என்னுடைய போர்வை என்னுடைய தோடு என்னுடைய பொற்று. நான் வரைந்த கோலம் நான் வரைந்த கோடு நான் வரைந்த தோகை நான் வரைந்த கொடி. கௌதாரி நின்ற சோளம் கௌதாரி தின்ற கோதுமை கௌதாரி தின்ற சோளம் கௌதாரி தின்ற பொறி கௌதாரி தின்ற சோறு. படிப்பேன் சிறகடிப்பேன். பறந்து போன பசி கோபியின் தோட்டம் தோட்டத்தில் வெள்ளரிக்காய்கள் தோழர்கள் வந்தனர் கோரப்பசி என்றனர் வெள்ளரியை பறித்தனர். கூடையில் போட்டான் துண்டு துண்டாக வெட்டினான் தோழர்களுக்கு உண்ண கொடுத்தான் பசி பறந்து போனது. இங்கே கேட்டிருக்க வினா பறந்து போனது எது? பசி. தோட்டம் யாருடையது? கோபி. சொற்களை இணைத்து தொடரை படிப்பேன். தோழர்கள் அமைத்த தோட்டம் தோழர்கள் அமைத்த கோட்டை தோழர்கள் அமைத்த தொட்டி தோழர்கள் அமைத்த தொழுவம். என்னுடைய மோதிரம் என்னுடைய போர்வை என்னுடைய தோடு என்னுடைய பொட்டு. நான் வரைந்த கோலம் நான் வரைந்த கோடு நான் வரைந்த தோகை நான் வரைந்த கொடி. கௌதாரி தின்ற சோளம் கௌதாரி தின்ற கோதுமை கௌதாரி தின்ற பொறி கௌதாரி தின்ற சோறு. படிப்பேன் சிறகடிப்பேன். பறந்து போன பசி கோபியின் தோட்டம் தோட்டத்தில் வெள்ளரிக்காய்கள் தோழர்கள் வந்தனர் கோரப்பசி என்றன வெள்ளரியை பறித்தான் கூடையில் போட்டான் துண்டு துண்டாக வெட்டினான் தோழர்களுக்கு உண்ண கொடுத்தான் பசி பறந்து போனது. பறந்து போனது எது? பசி. தோட்டம் யாருடையது? கோபி. செய்யலாமே. பாடலில் இடம்பெற்றுள்ள விலங்குகளின் பெயர்களை எழுதுக. சின்ன பையன் வந்தானே சிங்கம் படம் வரைந்தானே அழகு பாப்பா வந்தாலே அணில் படம் வரைந்தாலே. குட்டி பையன் வந்தானே குரங்கு படம் வரைந்தானே அழகாய் படங்கள் இருந்தனவே அனைவருக்கும் பிடித்து போனதுவே. இங்கே பாருங்க அதுக்குண்டான பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க எடுத்து எழுதணும். இது குரங்கு அணில் சிங்கம். முடியரசு வரைந்த முயல் படத்திற்கு பாடல் எழுதலாமா? வெள்ளை வெள்ளை முயல் அழகான முயல் சிட்டு சிட்டு முயல் துள்ளும் முயல் துரு துரு முயல் தாவும் முயல். இப்போ நீங்கள் எதுக்கு வேறு மாதிரி தெரிஞ்சாலும் நீங்கள் எழுதலாம். உனக்கு பிடித்த விலங்கு எது ஏன்? யானை யானை மீது சவாரி செய்வது பிடிக்கும். அப்போ உங்களுக்கு பிடித்த விலங்கு எதுவோ அதை எழுதலாம். உங்களுக்கு பிடித்த விலங்கிற்கு கடிதம் ஒன்று எழுதுங்களேன். அன்பான யானைக்கு கடிதம். அன்புள்ள யானைக்கு நீ எங்கே உள்ளாய் நலமா? அழகு யானையே உன்மீது சவாரி செய்ய வேண்டும். நீ விரைவாக வந்து என்னை காண்பாயா? இப்படிக்கு உன் தோழி. இப்போ உங்களுக்கு பிடித்த விலங்குக்கு நீங்கள் ஒரு கடிதம் வரையலாம். இந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களையும் படித்து பார்த்து சரியான விடையை எழுதலாம்.